யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா தர முடியாதுன்னு சொல்லுங்க, உங்க பின்னாடி நான் இருக்கேன். இந்த டைலாக், இந்த ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதுல கூடுதலா ஒரு விஷயம், அரசு வழக்கறிஞர் நியமனத்துல சொந்த கட்சிக்காரங்கள லஞ்சம் வாங்கினான்னு கேட்டாங்கல்ல, விஜய் அதை பத்தி ஒரு வாரத்தை விளக்கம் சொன்னாரா? இப்ப கூட ஒரு வதந்தி வந்திருக்கு, நான் விசாரிச்சேன், இல்ல விசாரிக்க ஆள் அனுப்பியிருக்கேன், அதுலயும் தவறு நடந்திருந்தால் அது என் கட்சிக்காரர்களாவே இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு ஒத்த வரி விஜய் சொல்லியிருந்தா இந்த அவருடைய ஒட்டுமொத்த பேச்சுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதா இருந்திருக்கும். அங்க இவ்வளவு தூரம் கோர்ட்டுக்கே வழக்கே பதிவு பண்ணி விசாரணை தொடங்குகிற நிலையில இருக்கிற போது கூட அதை பத்தி ஒரு துளி கூட பேச மாட்டேன்னா இதுதான் ஊழலை ஒழிக்கிற லட்சணமான கேள்வி கேட்டா விஜய் என்ன பதில் சொல்வார்? அந்த முதலமைச்சர் வாயிலிருந்து வந்தாலும் சார், அடுத்த வக்கீல்களுக்கு, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலர்களுக்கு, கட்சியோட மாவட்ட செயலருக்கு ஒரு பயம் வரும். இல்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண நினைக்கிறாருங்கிற ஒரு ஃபீல் மக்களுக்கு. ஒரு 50-60 நாள்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மையா இருக்கு, மரியாதை கிடைக்குது. யாராவது அவர் சொல்வதும் நிஜம்தான். ஒட்டுமொத்தமா லஞ்சமே இல்லைன்னு வைகோ மாதிரியான ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகள் அவ்வளவு பச்சையா போய் பேசக்கூடாது. லஞ்சத்தை ஒழிக்க முடியும், இன்னைக்கும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா விஜய் இப்படி சொல்ல முதலமைச்சர் விஜய் இப்படி சொல்ல அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும். நிச்சயமா ஒரு நாள் குறையும், நான் அதை மறுக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தை பாராமுகமாவே இருக்கு. இது வரைக்கும் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? முசி ஆனந்தோ முதலமைச்சர் விஜயோ இந்த விஷயம் பத்தி ஏதாவது பேசியிருக்கணும்ல? நான் விசாரிக்க உத்தரவிட்டு இருக்கிறேன், தப்பு நடந்தா யாரா இருந்தாலும் விட மாட்டேன், வெளிப்படையாகவும் அறிக்கை உடனே. நேற்று அந்த லஞ்சத்தை பத்தி பேசுற போது லட்சக்கணக்கில் வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு அதை பத்தி பேசலைன்னா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க?